Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் டெல்லியில. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ், ரெசிபிஸ் அந்த மாதிரி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் ஒரு ஹெல்தியான ஒரு ப்ரௌனியும் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டே vlog வந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்கெல்லாம் வேலையெல்லாம் வீட்டுல உள்ள வேலைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ணுவாங்க. சோ எப்படின்னா அந்த வீக் டேஸ்ல லீவ்ல இருக்கும்போது மற்ற நேரங்கள்ல அவங்களால பண்ண முடியாது, அவங்களும் ஆஃபீஸ் போறாங்க. ஸோ அதனால நானுமே அதை வந்து இது பண்ணவே மாட்டேன். ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. நம்மளோட வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், புதுசா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் கனகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னை வந்து ஹாய் உடன்பிறப்பே அப்படின்னு தான் அனுப்புவாங்களே. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆன மாதிரி இருக்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, ரீசன் பண்ண முடியல அப்படின்னு. பாப்பா நீட்ல கொஞ்சம் வந்து மார்க் தான் இருக்குது, பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, நல்லபடியா படிக்கட்டும்க்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து தருண் குட்டியில இருந்து எல்லாரையும் நம்ம வீட்டுல எல்லாரையும் கேட்டிருந்தீங்க. ரொம்ப இந்த மாதிரி அன்பை சம்பாதிச்சிருக்கோம் இல்லையா? நானே ரொம்ப நாள் உங்களுக்கு என்னன்னா கமெண்ட் இல்லைன்னு நான் நினைப்பேன். சரி, ஏதோ ஒரு பிஸியா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். சரி, நம்ம டெல்லி தமிழாச்சு நீங்க தான் இருக்கோம், என்னைக்குனாலும் அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? அது மாதிரி. சோ தேங்க்யூ சோ மச்க்கா. அதே லவ்வோட வந்தீங்க பாத்தீங்களா? அதான் தேங்க்யூக்கா. அதுக்கப்புறம் செப்டம்பர் 1 அன்னைக்கு நம்மளோட சசிகலா சிஸ்டருக்கு செப்டம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அவங்க சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 1 என்னைக்கு வாழ்த்துனா என்னங்க, நம்ம வந்து வாழ்த்துறது பெரிய வாழ்த்துக்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம். சோ சசிகலா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பேரு பாஸ்கரன் அண்ணா. 2 பேருக்கும் வந்து சசிகலா சிஸ்டருக்கும் பாஸ்கரன் அண்ணாவுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பாஸ்கரன் அண்ணாக்கு செப்டம்பர் 14 அன்னைக்கு அவங்களோட பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க வந்து நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் வந்து மனசுதான் முக்கியம் நான் நினைப்பேன் எப்பவுமே. சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் 1 அன்னைக்கு உங்களுக்கு 15வது வருட வெட்டிங் ஆனிவர்சரி. சூப்பர் சிஸ்டர், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம கமெண்ட்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மறக்காம விஷ் பண்ணிடுங்க. அதான். அதுக்கப்புறம் லைவ் வந்து வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. லைவ் வர்றதுக்கும் எனக்கும் ஆசை. அதுல கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நம்ம பேசணும் இல்லையா? சோ நாளைக்கு சண்டே வர்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஆனா நீங்க உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்றது மாதிரி இருக்குது. இன்னும் டைமே கிடைக்கும். ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா உட்காந்து பேசணும். இவனுங்க இங்கிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. சண்டே ஆனா ஹஸ்பண்டோட வீட்டுல இருக்கும், ஃப்ரீயாவே அவங்களுக்கு ஏதோ நம்ம டைம் போயிடும். அந்த மத்த வீக் டேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட வந்து நம்ம வந்து செப்பரேட்டா உட்காந்து பேசுறதுக்கான டைம் இருக்காது. சோ நீங்க எல்லாருமே டிசைட் பண்ணிட்டு எனக்கு ஒரு டைம் சொல்லுங்க, சரிங்களா? நீங்களாவே எல்லாருமே சொல்லுங்க எப்ப வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து கண்டிப்பா லைவ் வர்றேன். அப்பப்ப நம்ம லைவ் வரணும்ல, நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பீங்க. ஆனா அதான் சொல்றேன்ல, இப்போ நம்ம விளாக்னா கூட அப்பப்போ எடுத்து வச்சுட்டு எடிட் பண்ணி போடுறது அது வேற. ப்ராப்பரா உட்காந்து பேசணும் இல்லையா? அதுதான் கொஞ்சம் டைம் செட் ஆக மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க, எல்லாருமே கண்டிப்பா வர்றேன் நான், சரிங்களா? லைவ்ல பேசும்போது டைரக்டா எல்லாரும் பேசுற மாதிரி இருக்கும்ல, அது நல்லா இருக்கும். கண்டிப்பா பேசலாம். ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா சாமி கும்பிடுறீங்க சிஸ்டர். ஆனா நான்வெஜ் அப்பவே நான்வெஜ்ஜும் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கும் அதே இது கொடுப்பேன், என்னோட வயிறுக்கும் வந்து இதுவா கொடுப்பேன். சோ நாங்க எங்க ஃபேமிலியே அப்படிதாங்க. சோ அந்த மாதிரி மனசு தூய்மையா இருக்கணும் அப்படின்றது வந்து இருக்கும். சோ அதுதான். சாமியுமே வந்து பாத்தீங்கன்னா கும்பிடுவேன், அவங்களுக்காக சேவைகள் செய்யறது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து எதுலையுமே வந்து ஆழ்ந்து அடிக்ட் ஆக மாட்டேன், சரிங்களா?
அதுதான். ஸோ சாப்பாடு விஷயம் அது வந்து நாங்க வந்து சாப்பிட்றோம். அந்த சாமிலாம் கும்பிட்டாச்சுல, அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்குது வீட்டுல பண்றோம் அப்படின்னா நாங்க சாப்பிட்டுருவோம். ஸோ அதெல்லாம் நாங்க வந்து பார்க்கவே மாட்டோம். நிறைய பேர் வந்து ப்ராப்பரா வெள்ளிக்கிழமை சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெடா வெட்டு எல்லாமே வந்து கோயிலுக்கு வச்சுட்டு, மதுரை, சிவகங்கை, காரைக்குடி உங்க எல்லாருக்குமே தெரியும், ராமநாதபுரம் இதெல்லாமே இந்த சைடு ஃபுல்லாமே கோயில்ல வந்து கெடா வெட்டு இதுதான் வந்து நடக்கும். சாமிங்களுக்கு அதுதான் வந்து இது பண்ணுவாங்க. சோ அதனால வந்து அதை வந்து நாங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். அது சோ அதான் எண்ணம் தான் நான் எப்பவுமே நினைப்பேன். மனசுல நம்ம வந்து தூய்மையா இருக்கோமோ அப்படிதான் நினைப்பேன். சோ அதுதான், மத்தபடி எதுவும் இல்லைங்க. ஏன்னா நான் அதான் சொல்ற, சாமியும் வந்து கும்பிடுவேன், அதுவும் இருக்கு. இதுவும் அது வந்து நான் தப்பா வந்து நினைக்க மாட்டேன். சோ அதுதான் சரிங்களா. சாரி சிஸ்டர், கேட்டது தப்பா எடுத்துக்காதீங்க. இது தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? நானே ஓப்பனா தான் நான் சொல்றேன். நான் இப்போ நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், நாங்க வந்து ஃப்ரைடேனாலும் சாப்பிடுவோம் அப்படிதான் நான் வந்து எப்பவுமே ஷேர் பண்ணிருக்கேன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். இதெல்லாம் வந்து ஒரு அன்பா கேக்குறீங்க, இதுல என்ன தப்பா இருக்குது? இது ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரீயா விடுங்க. நீ ஒரு நாள் கண்டிப்பா நீங்க வந்து அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா ஜெயப்பிரியா சிஸ்டர், கண்டிப்பா நான் வந்து அச்சீவ் பண்ணணும். நான் பண்ண நீங்க எல்லாருமே பண்ண மாதிரி. ஏன்னா நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஒரு முயற்சி போட்டு ஒரு இடத்துல முந்தி நம்ம வருவோம், அதுல ஒரு சக்சஸ் கிடைக்கும்ல. இப்ப இந்த யோசிச்சு பாருங்களேன், முயற்சி பண்ணி தோத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா முயற்சியே பண்ணாம அதே இடத்துல இருக்கும்போது, இந்த முயற்சி பண்ணி இந்த லேர்னிங்ல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஜேர்னில வந்து நிறைய லேர்னிங்ஸ் வந்து நம்ம எடுத்திருப்போம். அது நம்ம வந்து பெரிய விஷயம். இப்போ நான் சும்மாவே இருந்துட்டு இருந்தா இதெல்லாமே கத்துக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, கத்துக்கவும் முடியாது. நான் இவ்வளவு தூரம் இப்போ நான் இன்னும் மேல போகலன்னு நினைச்சிட்டு இருக்காம நமக்கு கீழே இருக்காங்க இதே யூடியூப்ல அப்படின்றத நினைச்சு நம்ம வந்து அப்ப இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்து வந்திருக்கோம், அதுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க் அப்படின்ட்டு போயிடணும். சோ நம்ம வந்து மேல நினைச்சுக்கோங்க, ஐயோ அவங்க மேல போயிட்டாங்களே, அவங்க போயிட்டாங்க அப்படி மட்டும் நினைக்கவே கூடாது. அதுதான் வந்து தவறானது. நமக்கு பின்னாடியும் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்கல்ல, இதுலயே முந்தி மோதி வர்றதுக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ்ல தான் நான் வந்து இருக்கிறேன். சோ அதனால கண்டிப்பா நமக்கான ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. இவ்வளவு அன்பான சொந்தங்கள் வந்து சம்பாரிச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், இப்ப நம்ம சொந்த பந்தங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் போட்டா கூட நம்ம வந்து பெரிய ஆளாகி சம்பாரிச்சு ஆயிடுவோம் நினைச்சிட்டு அந்த லைக் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம வீடியோஸ யாரு பாக்குறாங்களோ இல்லையா, அப் அண்ட் டவுன் ஒரு நிமிஷம் தவறாம நம்ம என்ன பண்றோம் எல்லாமே பாத்துருப்பாங்க. ஆனா அந்த லைக் கமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அதை நம்ம பார்த்திருக்கோம்ன்றது அவங்களுக்கு தெரியவும் கூடாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம அவங்க பாத்திருக்காங்கன்றது. அது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியும், அந்த லைக் போட்டா இவன் நம்ம முன்னேறிடுவானோ இது பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி கண் தெரியாத இடத்துல இவ்வளவு அன்புகள் கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கீங்க. அதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க. அதுதான். சோ அதனால எப்படினாலும் அவங்க எல்லாருக்குமே பதில் கொடுக்கற மாதிரி. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவிட்டி இருக்கும். இப்ப என்ன நம்ம குடும்பம் வந்து இருக்குன்னா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நமக்கு என்ன பேசுறாங்க என்ன தெரியும், நமக்கு பின்னாடி என்ன பேசுறாங்கன்றது கண்டிப்பா எல்லார் லைஃப்லயுமே இருக்கும். பின்னாடி பேசுற பர்சன்ஸ் நிறைய இருப்பாங்க. அது வந்து உண்மைதான். இது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு, வீடியோ பண்ணிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறம் வந்து அச்சீவ் பண்ணா இது வந்துருச்சு அப்படின்ட்டு இவங்க நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு பேசுறது. சோ இது மாதிரிலாம் பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அவங்களுக்கு தான் நெத்தி போட்டு அடிக்கிற மாதிரி நம்ம வந்து நமக்கு என்ன தெரியுமாங்க, நம்ம சரியான வழியில வேலை செய்யணும். அதுதான் நம்ம வந்து எந்த இடத்துலயும் இறங்கி போகாமல் நேர்மையா கரெக்டா இருந்தோம் அப்படின்னா யாருனாலும் என்னவும் பண்ண முடியாது. சோ அதுதான். சோ தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் சொல்லுவீங்க நிறைய உங்களுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னும் இது கிடைக்கலன்னு உங்களோட அன்பெல்லாம் சம்பாரிச்சிருக்கேன். அது எனக்கு உண்மையுமே பெரிய பெரிய விஷயம். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ சோ மச் உங்க எல்லாருடைய அன்புக்குமே எனக்கு. அப்புறம் இன்னும் 2 daysல வெயிட் லாஸ் சேலஞ்சோட வீடியோஸ் வந்து வரப்போகுது. நானும் வந்து ஃபாலோ பண்ண போறேன். சோ அது வரைக்கும் நல்லா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் பாட்டுக்கு கண்டிக்காம ரிலாக்ஸா மத்த வேலைகள்ல போக்கஸ் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கிறேன். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்றோம். எல்லாருமே உண்மையாவே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணி நீங்க நினைச்ச ட்ரெஸ்ஸை போடணும்னு கொஞ்சம் கோல் வைங்க. கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. சீட்டே பண்ணக்கூடாது அப்படின்றத உங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்காக தாங்க இந்த யூடியூப்ல உண்மையாவே சொல்றேன். எனக்கு அந்த அளவுக்கு இன்கம்ஸ் வரல.
ஆனாலுமே உங்களுக்காக நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் இந்த லாங் வீடியோ. நான் அதுக்கு ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். டெய்லி லாங் வீடியோ எல்லாம் போடவே மாட்டாங்க எல்லாருமே. ஆனா வந்து உங்களுக்காக தான் எஃபர்ட்ஸ் எடுத்து நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால புரிஞ்சு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. சில பேர் வந்து அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் எப்பவுமே நாளை 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 என்று இன்றை இழக்காதே. நான் எப்பவுமே நான் அதான் சொல்லுவேன். சோ இன்னைக்கு நம்ம இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா இருங்க, சரிங்களா? சோ அதனால முடியாமதெல்லாம் இல்ல. நான் வந்து ஒரு சிஸ்டர்லாம் இன்ஸ்டாகிராம்ல 103 கிலோ இருக்கேன் சிஸ்டர், 2 பேபி எனக்கு வந்து சி செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா எனக்கும் அதேதான், சி செக்ஷன் தான். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம ஹெல்தியான டயட், 1 hour வாக்கிங் சூப்பரா குறைக்கலாம். ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் மறக்காம அது பண்ணுங்க. நிறைய பேர் ரெடின்னு சொல்லியிருந்தீங்க. சோ நம்ம அதனால இதுதான், சரிங்களா? நம்ம எப்பவும் போல ஒயிட் ரைஸ் எடுத்துக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா மில்லட் ரைஸ், நிறைய தண்ணி குடிக்கணும், 1 மணி நேரம் வாக்கிங், கரெக்டா வந்து தூங்கணும், பகல்ல தூங்கக்கூடாது, புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பசி வந்து இருக்காது. எனக்கு ரொம்ப பசிக்குது சிஸ்டர், என்னால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி நல்லாவே கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு கிரேவிங்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது. நிறைய தண்ணி குடிங்க, சரிங்களா? அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். டேஸ்டியான ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க வெயிட் லாஸ்ல, சும்மா ஈஸியா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நம்மளோட சேனல்ல அதை பிடிச்சே நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த சேலஞ்ச் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன், சரிங்களா? நைட்டியோட கலர் நேத்து நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர்ல தானே கிடைக்கும். நல்லா டார்க் கலர், நல்லா கிரீன் கலரா சூப்பரா இருந்தது. அதான், தேங்க்யூ எல்லாருக்குமே. சோ எல்லாருமே வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 நாள் தாங்க இருக்கு. இதுதான் வந்து நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ண போறதுன்னு நான் சொல்லிட்டேன். சோ ஏன்னா மில்லட் ரைசஸ் தான் நமக்கு வந்து பெஸ்ட். அது போக கோதுமை, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது மாதிரி ஃபாலோ பண்ண போறோம், சரிங்களா? நிறைய ரெசிபிஸ் எல்லாம் வரும். சோ மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க, அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு வந்து ராகி மாவு, அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிரவுனினா ரொம்ப பிடிக்குங்க. அது என்ன தெரியல, ஆனா ஓவர் சுகரா இருக்க கூடாது. எனக்கு இந்த ரொம்ப சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு தகர்ற அளவுக்கு இருக்க கூடாது. நாட்டு சக்கரை பயன்படுத்தி அந்த ராகி எல்லாம் போட்டு பண்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ராகி பிரவுனியும் பண்ணிருக்கேன். அதோட ரெசிபியும் இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்க. அதுவும் நான் ஆஃப் சுகரா தான் செய்வேன். சோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க முதல்ல நிறைய ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்ன சிஸ்டர் கேக் நல்லா வந்திருக்கு அப்படிங்க. நான் அந்த ஸ்டோரியில வச்சிருந்தேன் இப்போ. ஏன்னா நான் வந்து இந்த கொரோனா டைம்ல எல்லாம் கேக் கடையெல்லாம் இருக்காது. நான் எல்லாருக்குமே கேக் சப்ளை பண்ணுவேன் வீட்டுல பண்ணி. ஏன்னா பர்த்டே அன்னைக்கு அப்பெல்லாம் கொரோனா டயத்துல நமக்கு கேக் எல்லாம் கிடைக்காது இல்லையா? பர்த்டேக்கு வீட்லயே நான் செய்வேங்க. குக்கர்லயும் கடாயிலையும் இதுலயும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பேன். சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கும் வந்து பண்ண ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஏன்னா டைமே கிடைக்குது இல்லைங்க. இப்போ எனக்கு கேக் பண்றதுக்குன்னா சுத்தமா டைம் கிடைக்குது, உங்களுக்கே தெரியுது இல்லையா? அதனால சரி இன்னைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் குக்கிங் வேலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். சோ அதனால செஞ்சேன், சரிங்களா? சரி வாங்க, இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க. ஸோ அதான் இன்னும் 2 days வந்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காலைல எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட சுடுதண்ணி ஆட் பண்ணி ஒரு பிளாக் காஃபி தான் வித்தவுட் சுகர் தான் வந்து குடிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து டக்குனு ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு கமலுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஸோ அதனால அரிசி கலைஞ்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல மனமான உளுந்தங்கஞ்சி மிக்ஸுங்க. அதில் வந்து சுக்கு ஏழக்காய் போட்டிருக்கேன், நல்லா வாசனையா இருக்கும். இது நான் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ தண்ணியில அந்த உளுந்தங்கஞ்சி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுப்புல வச்சு கிண்டி எடுத்துக்கணும். கூழ் மாதிரி கைவிடாம படாம வந்து நம்ம வந்து கிண்டிட்டே இருக்கணும். ஸோ அதான் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வருது பாருங்களேன், சூப்பரா வந்து இருக்கும். நல்லா மனமா இருக்கும். இந்த சுக்கு ஏலக்காய் போட்டிருக்கனால. வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா உப்பு போட்டு குடிக்கணுங்க. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் வந்து கட் பண்ணி கொட்டு வச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதுல வந்து அரை இனிப்பா தான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நாங்க அதிகமா சேர்க்க மாட்டோம். இதுல காய்ச்சி ஆற வச்ச அந்த காய்ச்சின பாலையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியை குடிச்சா ஓரளவுக்கு இதை குடிச்சா சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிண்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் தான் வந்து சுட்டுட்டு இருக்கிறேன். இது வந்து கத்திரிக்காய் வந்து சுட்டு இந்த பிசையும் இல்லை. ஸோ அது பண்றதுக்காக சரி சுட்டுட்டு இருக்கும்போதே நான் 1 கப் அளவுக்கு நல்லா வந்து உளுந்தங்கஞ்சி வச்சு குடிச்சிட்டேங்க. சூப்பரா இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி.
அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா சுட்டாச்சுல, ஒரே ஒரு கத்திரிக்காய் தான், டக்குன்னு வந்து பிசைஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தோல்லாம் நீக்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிட்டேன் பொடியா. அது ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காவையும் தோல் நீக்கினதையும் நல்லா மசிச்சு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அந்த கையாலே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். சூப்பரா இருக்குங்க. இதுல நீங்க தக்காளி புளிப்பு இல்லைன்னா கொஞ்சம் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து மிளகு சாதம் மாதிரி சும்மா தாளிச்சு விட்டுட்டு அதில் மிளகு தூள் உப்பு போட்டோம்னா இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும், மிளகு சாதம் மாதிரி டேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு சிம்பிளாக வந்து தாளிச்சு விட்டாச்சு. மிளகு சாதம் தாளிச்சது, அது கூட வந்து இந்த கத்திரிக்காய் சுட்டு பசஞ்சது, ஒரு வெள்ளரிக்காய் வச்சு பேக் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட்க்கு. அப்புறம் காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கு உளுந்தங்கச்சியோட காஃபியும் வந்து குடிச்சாச்சு. என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாலும் அது கூழ் மாதிரியே இருந்தாலும் அவங்க வந்து காஃபி குடிச்சாதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அதனால கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் கிளம்பும்போது இந்த லைட்டாக செடிக்கு எடுத்து தண்ணி ஊத்துனாங்களாம். அவங்க வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சும் நல்லா காமிச்சு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அதுதான் பிள்ளைங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல அம்மாச்சிக்கு டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ இன்னைக்கு வந்து காஃபி தான் வந்து போட்டேன். ஸோ அதை வந்து கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். வரும்போதே அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சிருப்பாங்க போல. ஸோ அது எனக்கு வந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தோன்னே சரி இது அப்படியே சாப்பிட வேணாம், ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். என்னமோ தெரியல, ப்ரௌனி கிரேவிங்கா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா துணியை வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா மதிய லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான். அதுக்கிடையில வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி வேலைகள், வீட்டு கிளீன் பண்றது அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எப்பவும் கூட தாளிச்சு விட்டு முட்டை, உப்பு, மிளகுத்தூள்லாம் போட்டு ஸ்கிராம்பிள்டுங்க, கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். முட்டை அப்புறம் வந்து மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா ஸ்கிராம்பிள்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாதம் போட்டு நம்ம வந்து தேவையான உப்புலாம் போட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துட வேண்டியதான். ஒரு சிம்பிள் எக் ரைஸுங்க, நல்லா இருக்கும். ஸோ எக் ரைஸ் ஒரு வெள்ளரிக்காய் நல்லா கட் பண்ணி வச்சு சூப்பராக வந்து நான் வந்து மதிய லஞ்சை வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து சாப்பிட்டுட்டேங்க இன்னைக்கு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்தேன். அப்புறம் கையோட பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு டைம் இருந்தது. அம்மாச்சிக்கு சாப்பாடு கொடுக்குற டயத்தில் அவங்களுக்கு தயிர் சோறு இந்த கத்திரிக்காய் சுட்டு பசஞ்சது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் முட்டை பொரியல் கூட தனியாக சாப்பிட்றாங்க. முட்டை சாதம்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைச்சு போட்டிருந்தேங்க, அதெல்லாமே காய போட்டு வச்சிருக்கேன் பாருங்களேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங், இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸுக்கு வந்து எடிட் பண்ணிட்டு தான் அப்புறம் கவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனை விட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து ப்ரௌனி செய்ய போகிறோம். அவிச்ச சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் பால். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1/2 கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு அது கூட வந்து 1 கப் அளவுக்கு, 1 கப்புனா சின்ன சின்ன இதில் தான், அதனால நான் அந்த மெஷர்ல சொல்றேன். நீங்க வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா வந்து இல்லைன்னா பேக்கிங் பவுடர் ரெண்டும் 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதோட இது ஷார்ட்ஸ்லேயே நான் இதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் இது வந்து ப்ரௌனிக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா இப்படி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி ப்ரீ ஹீட் ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இந்த டப்பாவில் வந்து நல்லா வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சமப்படுத்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து வைக்கணும். பெரிய கடாய் வந்து மேலே மாட்டிக்கிச்சுங்க. ஸோ அதனால தான் இதில் வச்சேன். கரெக்டாக இருந்தது அளவு வைக்கிறதுக்கு. எப்படியோ உள்ளே வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடியை போட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில், சரிங்களா? மீடியம் ஃப்ளேமில். அப்புறம் இதுக்கு பேக் பண்ண டைம் ஆகும்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு ஈவினிங் எடுத்த காஃபியும் இந்த வேர்க்கடலையும் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சூப்பரா 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி சூப்பரா வந்து பேக் ஆயிருக்கு பாருங்களேன். செம்மையா வந்திருக்கு பாருங்க. அந்த இது உள்ள அந்த பாத்திரத்தை கரெக்டான அளவு வச்சதுனால சூடுனால எடுக்க முடியல. அதனால கேக் அப்படியே எடுத்துட்டு பாருங்களேன். எவ்வளவு அழகா வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துருச்சு பாருங்களேன். சூப்பரா நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், செம்மங்க. கொரோனா டைம்ல எல்லாம் நான் வந்து இந்த ஏரியாவுக்கே கேக் நான் தாங்க சப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல இந்த மாதிரி குக்கரு கடாயிலையும் நான் வந்து கேக் எல்லாமே பண்ணிடுவேன். நான் அதை வந்து ஓவன் வச்சிருந்தோம். வீடு ஷிஃப்ட் பண்ணையில எங்களுக்கு இடம் பத்தாதுன்றனால ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ அதான். ஸோ இங்க பாருங்களேன், பசங்களுக்கும் கொடுத்து செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.
தித்திக்கிற மாதிரி இனிப்பு கிடையாது. இதுல சாக்லேட்ஸ் உள்ள போட்டும் பண்ணலாம். நான் வந்து பிளைனா பண்ணியிருந்தேன். சூப்பரா நானுமே ஒரு 2 பீஸ் சாப்பிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க. வரும்போதே நான் வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிடணும் போல இருந்தது. ரோலு அப்புறம் வந்து சிக்கன் நூடுல்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே இவ்வளோ குவான்டிட்டி தான். நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். அதிகமாகலாம் சாப்பிட முடியாதுங்க. ஸோ அதான் ரோலுமே நல்லா இருக்கும், சூப்பராக வந்து இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே வச்சு சூப்பராக வந்து நான் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தாங்க. ஸோ எப்பயாவது இந்த மாதிரி ஆசைப்பட்டதை சாப்பிட்டுக்கிறது தாங்க. குழந்தைங்களுமே வந்து சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட்டே நாங்கள் வந்து பழகிட்டோமா. ஸோ அந்த மாதிரி ஸ்பைசியாக தான் குழந்தைங்களுக்குமே அப்படியே கொடுத்து பழகிட்டோம். அவங்களுமே சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அம்மாச்சி மாமா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டின்னர் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு கையோட எல்லா பாத்திரத்தையும் விலக்கி போட்டு வேலையை வந்து முடிச்சுட்டு ஆச்சுங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நைட் டின்னர் பண்ண வேண்டியது வேலை இல்லாததுனாலதான் நான் வந்து கேக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் டெய்லி எனக்கு ஷெடியூல் அப்படி இருக்கிறதுனாலதாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரெசிபிஸ் எல்லாம் என்னால பண்ண முடியல. ஆல்ரெடி முன்னாடிலாம் நான் நிறைய வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you.